ஒரு அழகான காட்டில் ஒரு பெரிய கரடியும் ஒரு குட்டி கரடியும் வாழ்ந்து வந்தாங்களாம். குட்டி கரடி மிகவும் சுட்டி, ஆனா மிகவும் புத்திசாலியான கரடி. பெரிய கரடி குட்டி கரடி கிட்ட சொல்லலாம், நீ ரொம்ப புத்திசாலி, ஆனா நீ ரொம்ப குறும்புக்கார கரடியும் கூட அப்படின்னு சொன்னிச்சான். அப்ப சொன்னதான், உன் புத்திசாலித்தனத்தை நீ தேவைப்படும் போது யூஸ் பண்ண மறக்காத அப்படின்னு சொல்லி கொடுத்துலாம். ஒரு நாள் பெரிய கரடி இறை தேடி காட்டுக்குள்ள போகும்போது சின்ன கரடி கிட்ட சொன்னிச்சான், நீ பத்திரமா இங்கேயே விளையாடிக்கிட்டே, நான் இறை தேடிட்டு வருகிறேன்னு சொல்லிட்டு போனதான். குட்டி கரடியும் விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சான். கொஞ்ச நேரத்துல அதுக்கு போர் அடிச்சு போச்சான். கொஞ்ச தூரம் தள்ளி விளையாட வந்துச்சான். அங்க அது நீரோடைகள் பூக்கள்லாம் பார்த்து தன்னையே மறந்து போய் கொஞ்ச தூரம் தள்ளி வந்துட்டுதான். தன்னையே மறந்து விளையாடி கொண்டிருந்த கரடி குட்டிய ஒரு பெரிய புலி ஒண்ணு பார்த்துட்டுதான். அந்த புலியானது மெல்ல மெல்ல அந்த கரடி குட்டிய நெருங்கி வந்ததாம். கரடி குட்டியும் இத கவனிச்சதாம். உடனே பயந்து போன கரடி குட்டி ஒரு மரத்துக்கு பின்னால போய் ஒளிஞ்சுக்கிட்டதாம். பெரிய புலி மரத்துக்கு முன்னால வந்து நின்னு, ஏ கரடி குட்டி, நான் உன்னை பார்த்துட்டேன், சீக்கிரமா வெளியில வா, நான் சாப்பிட்டுட்டு போய் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னதாம். உடனே இந்த குட்டி கரடிக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையா. உடனே பயந்து பயந்து வெளியில வந்து நின்னதாம். அப்போதான் அம்மா சொன்ன விஷயம் அதுக்கு ஞாபகம் வந்ததாம். நம்மள்ட்ட புத்திசாலித்தனம் இருக்கே, நம்ம அதை பயன்படுத்தலாமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அது நின்னுட்டு இருந்த இடத்த சுத்தி சுத்தி பார்த்ததாம். அங்க நிறைய சின்ன சின்ன பாறைகளும் குட்டி குட்டி கற்களும் பெரிய பெரிய கற்களுமா இருந்ததாம். அங்க ஒரு இடத்துல ஒரு சின்ன கல் மேல ஒரு பெரிய கல் இருந்ததையும் பார்த்ததாம். உடனே அதுக்கு ஒரு ஐடியா வந்துட்டுதான். உடனே அந்த குட்டி கரடி அந்த பெரிய கரடிய பார்த்து, புளியண்ணா புளியண்ணா, நீங்க என்ன சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, நான் ஒரு சின்ன காரியம் சொல்றேன், அதை மட்டும் எனக்காக பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டதாம். உடனே புலியும், அதனால என்ன, பண்ணிட்டா போதே, அப்படி என்ன உனக்கு பண்ணணும் சொல்லு அப்படின்னு சொன்னதாம். உடனே கரடி குட்டி புலிய பார்த்து, நீங்க ரொம்ப பலசாலின்னு சொல்றாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் ஒரு தடவை நேரா பார்க்கணும்னு விரும்புறேன், அதோ அங்க தெரியுது பாருங்க 2 கற்கள், அதுல அந்த பெரிய கல்லை நீங்க எதுவும் பண்ண வேண்டாம், அந்த சின்ன கல் இருக்கு பாருங்க, அதை மட்டும் நீங்க தள்ளி விட்டா போதும் அப்படின்னு சொன்னதாம். உடனே புலியும் சிரித்து கொண்டே, அந்த 2 கற்களையுமே சேர்த்து தள்ளுறேனே, அதுல என்ன ஒரு பெரிய வேலையா அப்படின்னு இந்த முட்டாள் புலி என்ன பண்ணதான், வேகமா ஓடி போய் அந்த சின்ன கல்லை போய் தள்ளுனதான். அந்த பெரிய பாறை அந்த புலியோட தலை மேல விழுந்து தலை நசுங்கி அங்கவே செத்துட்டுதான். இந்த கரடி குட்டியும் சந்தோஷமா ஓடி வந்ததாம். வழியிலேயே அம்மா கரடி அதை பார்த்துட்டுதான். உடனே நடந்த எல்லாத்தையும் கரடி குட்டி தன்னோட அம்மா கிட்ட சொன்னதாம். பெரிய கரடியும் குட்டி கரடிய மிகவும் பாராட்டினதாம். 2 பேரும் சேர்ந்து கடவுளுக்கு நன்றி சொன்ன